சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் கனிமொழி அவர்கள். ராகுல் காந்தியோடு இன்றைக்கு இரவு பேச்சு, நாளைக்கு காலை அதிகாரப்பூர்வமாக காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை. அடுத்த 24 மணி நேரம் என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாக்கத்தில் மிக முக்கியமான ஒரு கோல்டன் ஹவராக கருதப்படுகிறது. என்ன நடக்கிறது, காங்கிரஸை வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்ட்டு திமுகவினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறார்கள்ங்கிற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் ஏறத்தாழ ஒரு 70 சீட்டு வரைக்கும் கூட கொடுத்துடலாம், வேட்பாளர்களை நம்ம தேடுறதுங்கிறது ஒரு சிக்கலாக போயிட்டு இருக்கு. கட்சிக்குள்ளேயே பெரிய குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஒரு வேட்பாளர் பட்டியலை வச்சுக்கிட்டு இது தாங்க முடியலனாச்சும் சீட்டை கொடுக்கறதுக்கு ஆளை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகாவுக்குள்ளும் ஒரு முரண் ஓடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது, என்ன முடிவெடுக்க போகிறது காங்கிரஸ்? ராகுல் காந்தியினுடைய வருகை தள்ளி போனதற்கு இங்க தாவேகாவா திமுகவா என முடிவெடுக்காதது தான் காரணமா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளால ஒரு நெருடல் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னுமே ஒட்டுறதுக்கான முயற்சியெல்லாம் ஒட்டுற மாதிரி இல்லை இதுவரைக்கும். இந்த நிலையில் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஏற்கனவே ராகுல் காந்தியை சந்திச்சார். இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. பயங்கர லோடாக அந்த கூட்டணி போய்கொண்டிருக்கிறது. அப்போ திமுகவினுடைய கணக்கு என்ன? காங்கிரஸ் கலட்டி விட்டுடலாம், நமக்கு இடம் போதுமான அளவுக்கு ஆயிடுச்சு, இவர்களுக்கு அதிகப்படியான சீட்டை கொடுத்து வலிமையாக நம்ம எதிர்கொள்வோம், இது ஒரு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மிக முக்கியமான ஒரு தருணத்தில் கனிமொழி அவர்களுடைய டெல்லி பயணம். அடிப்படையில் நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டுக்குழுலாம் அவங்க இருக்கிறாங்க, அதன் காரணமாக போவதாக சொல்லப்பட்டாலும் அதை தாண்டி கட்சி ரீதியிலான அலுவல்களும் இருக்கிறது. இன்றைக்கு இரவு ராகுல் காந்தியோடு அவர் சந்திக்கிறார். கடைசியான செய்தி, ஸ்டாலின் அவர்களிடமிருந்து போகக்கூடிய மெசேஜ் அப்படிங்கிறத அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்ன நிலைகள், என்னென்ன முடிவுகள், திமுகவால் என்ன முடியும் என்பதை தெள்ள தெளிவாக அவங்க தரப்பை விளக்குவதற்கான ஒரு புள்ளியாக இந்த சந்திப்பு இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு முதற்கட்ட செய்திகளாக வந்திருக்கிறது. 25 அப்படிங்கிறத ரீட்டைன் பண்ணுறோம். அதை விட கூட முடியுமானால் அது பேச்சுவார்த்தையில் நம்ம பார்த்துக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு வாய்ப்பே இல்லை. ராஜ்யசபா 1 வரைக்கும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதை தாண்டி என்ன எதிர்பார்த்தாலும் முடியாது. ஏற்கனவே இங்கே கூட கூடுதல் கட்சிகள் இருக்கிறார்கள். தேமுதிக, மக்கள் நீதி மையம், எஸ்டிபிஐ, இப்போ ஓபிஎஸ் போன்றவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. நீங்கள் இப்படியான சூழலில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க என்பது திமுக உறுதியாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது எல்லாவற்றை விடவும் நீங்கள் சொல்லியும் திரும்ப கூட்டணி குறித்து பேசினா நடவடிக்கை எடுப்போம்னு தீர்மானம்லாம் போட்டிங்க. கேசி வேணுகோபால் வந்துட்டு போனார், எல்லாம் நடந்தது. மறுபடியும் அதையே தொடர்கிறார்கள். கூட்டணி உள்ளபடியே ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கையை எடுப்பீங்களா இல்லையா? இதற்கான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தூதுவராக கனிமொழி போயிருக்கிறார் அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. நாளைக்கு முறைப்படி உரையாடல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த துரைமுருகன் இப்போ உடல் நலிவுற்று இருக்கிறார். அவர் இருந்தார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உள்ளே பேசுகிறதுலாம் நீங்கள் வெளியில் பேச முடியாத அளவுக்கு நக்கல் நையாண்டியோடு அவர் பேசுவார்னு விவரம் அறிந்தவர்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியான இவங்க நேரம் இப்போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் இவங்க தரப்பில் சத்தியமூர்த்தி பவன் தரப்பிலிருந்து 39 அல்லது 41 வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, அட்லீஸ்ட் 35 ஆச்சுங்கிறது அவங்க வைக்கக்கூடியதாக இருக்குது. 25 அப்படியே கொடுக்குறோம், 27 வரைக்கும் போகலாம், ராஜ்யசபா 1 இந்த எலெக்ஷனுக்கே கொடுத்துடலாம் என்பதை இவங்களும் கூட பண்ணுறாங்க. அவங்களும் இறங்க மாட்டுறாங்கங்கிறது இன்ஃபார்மலாக, அதாவது இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திரைமறைவு பேச்சுவார்த்தைகளில் இந்த புள்ளியில் தான் நிற்கிது. அவங்க 25லே நிற்கிறாங்க, இவங்க 40ல் இருந்தவங்க அப்படியே இறங்கி 35 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அதை தாண்ட போக மாட்டுறாங்க. அவங்க 2 ராஜ்யசபா சீட்டு வரைக்கும் கேட்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு டைப் ஆகிருக்கு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். நீ டேபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே என்னங்கிறத வாங்க பேசிக்கலாங்கிறதாக இருக்குது. இப்போ நாளைக்கு அந்த ஐவர் குழுணும் போது வரணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லி கூட்டணி தர்மம் காக்கப்படும்னு ஸ்டாலின் சொல்கிறார். உரிய மரியாதையான இடம் வேணும்னு கிரீஷ் உடன்கர் சொல்லுகிறார். இதில் யாரினுடைய குரல் அப்படிங்கிறது, யார் ஒரு படி இறங்குறா, யார் ஒரு படி ஏறறா அப்படிங்கிறது நாளைக்கு தொடங்கி அது ஒரே நாளில் முடிஞ்சிடும். அது காங்கிரஸோட கட்டாயம், அது மட்டும் தெளிவாக தெரியும். இல்லை வெளியில் போகணுங்கிற முடிவோடு வராங்கன்னா அவங்க சொல்லிட்டு கிளம்புறதுனா திமுக அது உங்கள் விருப்பம்ன்றவாங்க. போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அதனால் நாளைக்கு டேபிள், ஏன்னா இன்றைக்கி சிபிஐயோட அந்த டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் வந்துச்சு முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு போட்ட ஷெட்யூல் படி இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த உரையாடல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் அந்த ப்ராசஸ், கட்சி தனியாக பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு சூழல் இருக்குது. அந்த நிலையில் தான் இப்போது காங்கிரஸுக்கான தகவல் போயிருக்கிறது.
இதற்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா வெல் அண்ட் குட், சீக்கிரமாக வெளியில் போகிறது நல்லது. ஏன்னா உள்ளே வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் சோர்வடைஞ்சிக்கிட்டே இருக்கான், திரும்ப 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 கூடுதலாக கொடுக்க அது எதிர்கட்சி வெற்றி பெறுவதற்கு நாங்களே ஒப்புதல் எழுதி கொடுத்த மாதிரி தான், இப்போவே அவங்க செய்கிறதுக்கு நாங்கள் வழி பண்ண மாதிரி தாங்கிறதுல அவங்கள திமுக தரப்பு தெளிவாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி ஓபிஎஸ்ஸை சேர்த்ததுமே கூட ஆக்சுவலாக தேமுதிகவை சேர்க்காமல் வைத்திருந்தது காங்கிரஸ் ஒரு முடிவு வந்துச்சுன்னா பார்த்துக்கலான்னு உள்ளே சேர்த்துட்டான், ஆள் கூட இருக்காங்கன்னு ப்ரெஷர் ஏற்றுன்ற மாதிரி எப்படி சேர்த்தாங்களோ அப்படி ஓபிஎஸ் கூப்பிட்ருக்கோம், அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் 4 5 சீட்டாச்சும் கொடுக்கணும், உதயசூரன் இல்லை அவங்க நிற்பாங்க, உங்களுக்கு அப்படி கிடையாது என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்றுவதற்காகவும் இந்த ஆப்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியான ஒரு இடத்தை நோக்கி இது நகர்ந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. காங்கிரஸ் தரப்பில் இதெல்லாம் அவருக்கு தெரியாது, ராகுல் காந்திக்கு இது தெரியவே தெரியாதுன்னா அதெல்லாம் நம்புவதற்கு வழியெல்லாம் உருட்ட முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு நீண்ட காலமாகவே இது நடந்துட்டு இருக்கு. இவங்க தனியாக பேசுகிறதும் ராகுல் காந்தி என்ன நிலைப்பாடு எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று எனக்கு தோணுது, ராகுல் காந்தி வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாரா, இங்கே நடக்கிறது பற்றி இந்த எந்த விதமான விஷயங்களையும் பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஏதாவது இருந்தால் பேசணும்ல. இல்லை, ரொம்ப சிம்பிளான கேள்வி. எலெக்ஷனுக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது ராகுல் காந்தி அவர்களுக்கு தேவை இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பீகாரில் எலெக்ஷன் முடியுது, வெற்றி வருது, ஜெயிக்கிறாங்க. அன்றைக்கு இரவு தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் தொண்டர்களிடம் உரையாற்றுகிறார் நரேந்திர மோடி. அங்கே இருந்துட்டு சொல்கிறாரு, கங்கை இங்கேருந்து பீகார் வழியாக போய் மேற்கு வங்கத்தில் பாய்கிறது, அடுத்த இலக்கு நமக்கு மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் தான். அங்கே எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் இருந்தது, அடுத்த 5 ஸ்டேட் எலெக்ஷனை டார்கெட் என்னன்னு சொல்லி போகிறார்ல. நான் சொல்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது அதை நோக்கி போனதாக இருக்கும். இப்போ கடந்த 2 மாதங்களுக்குள் பாஜக தலைவர்கள், பியூஷ் கோயல் ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், உங்களுக்கு மன்சுக் மாண்டவியா ஆகட்டும், இல்லை மற்றபடி மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியோ இல்லை அரவிந்த் மேனனோ, எத்தனை பேர் இங்கே வந்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப திரும்ப. இதுக்கு முன்பாக ஒரு பொறுப்பாளரை போட்டு அவரை மாற்ற வச்சுட்டார் எடப்பாடி அப்படிங்கிறதும் பார்க்குறோம். பியூஷ் கோயலுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டு அவர் பேரே பைஜெயந்த் பாண்டான்னு ஒருத்தர் போட்டாங்க. அவராக எல்லார்ட்டையும் பேசினாருன்ட்டு அதிமுக அவரே மாற்றக்கூடிய சூழல் வந்துருச்சு. அந்த லெவலுக்கு போய் அவங்க இத்தனை முறை வந்திருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறார், என்டிஏல நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் தலைமை, ஆனால் அவங்க கூட சில கட்சிகள் இருக்காங்க, சீட்டு அவங்ககிட்ட கொடுப்போம், அவங்க பிரித்து கொடுத்துப்பாங்க. டிடிவி தினகரன் சொல்லுகிறார்ல, இந்த இடத்துக்கு ஏன் நீங்கள் வரலை, அவன் வளர்கிறதுக்கு வேலை பார்த்தா நீங்கள் பார்க்கல. அப்போ ராகுல் காந்தி தேர்தல் நடக்கக்கூடிய இந்த 5 மாநிலங்கள் இருக்குன்னா எத்தனை இடத்துக்கு போய் கூட்டம் போட்டார், எத்தனை இடத்துல பேசினார்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஸ்ஸாமுக்கே எத்தனை முறை போனீங்க? நீங்கள் கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கி லிட்ரலி இல்லை 0. நீங்கள் அது போன முறை 44 சீட்டில் இருந்து 2016 21 சைபரான மேற்கு வங்கத்துக்கு எத்தனை முறை போனீர்கள், அல்லது புதுச்சேரிக்கு எத்தனை முறை வந்தீர்கள்? இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த கடைசியாக இருந்தது அது ப்ரைவேட் ஸ்கூலோட ஃபங்க்ஷனு. நீங்கள் இந்த பாரதியோட போனப்போ தங்கி இருந்து அந்த தனியார் பள்ளியினுடைய நிகழ்ச்சிக்கு கலந்துட்டு போனீங்க. அது தமிழ்நாடு பயணம் இல்லை, அது அரசியல் பயணமும் இல்லை, அது தனி பயணம், அது ப்ரைவேட்டு ஃபங்க்ஷன், அது அரசியலில் சேர்த்துட முடியாது. அப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த மாநிலம் கேரளாவுக்கு உங்கள் தங்கை எம்பியாக இருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே எம்பியாக இருந்தீங்க. அது மனிஷ் கேரளாங்க கேரளா எலெக்ஷனை பற்றி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மூத்த தலைவர். நீங்கள் போய் ஆக்டிவாக தான் பண்ணியிருக்கணும் இல்லை, இது எதுவும் இல்லை. அந்த பக்கம் பார்த்தா டிகே சிவகுமார் துணை முதலமைச்சர் 32 ஆதரவு எம்எல்ஏக்கள் ஹோட்டலில் ஒன்றா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால் முதலமைச்சர் ஆக்கணும், ஏன் காங்கிரஸ் இப்படி பண்ணுதுன்னு. ஒரு 35 எம்எல்ஏக்கள் கார்கேக்கு கடிதம் எழுதுகிறாங்க. என்னென்னு, நாங்கள்லாம் முதல் முறை எம்எல்ஏ ஆகிருக்கோம், முதல் முறை எம்எல்ஏ ஆன ஒருத்தருக்கு கூட அமைச்சர் வாய்ப்பு கொடுக்கல, அப்போ எங்களுக்கு முதல் முறை வரோன்னா இளைஞர்களுக்கு அப்போ தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு காங்கிரஸ் எம்எல்ஏ 35 பேர் ராகுல் காந்திக்கும் ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எதையாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்களா, உள்ளே வந்தீங்களாங்கிறது இருக்கு இல்லையா? இது எதையுமே செய்யாமல் இல்லை வேற லெவல் வரைக்கும் போயிட்டாங்களாம். அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி வேலை செய்யுதா? காங்கிரஸ் தரப்பிலிருந்து கேரளாவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு கேரளாவுக்கு காங்கிரஸுக்காக வர வேண்டும்ங்கிற அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணதாக செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த செய்தியை ரிசீவ் பண்ண தாவேகா தலைமை நிலையத்தில் சொன்னாங்களாம், எங்கள் தளபதி இங்கேயே 234 தொகுதிக்கு போக மாட்டார், நீங்கள் எங்கே ஆலப்புழாக்கும் இதுக்கும் கூப்பிடுறீங்க. இப்போ இப்போ கூட்டணி வைக்குதுன்னு வைங்க,
காங்கிரஸோட தாவேக்கா கூட்டணி வைக்குது. என்ன நம்பிக்கையில் கூட்டணி வைக்கிறாங்க? விஜய் வந்து கேரளத்துக்கு கொண்டு வரலாம், அதன் மூலமாக கேரளத்தில் ஒரு 2-3% வாக்குகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தானே கேசி வேணுகோபால் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. கிரீஷ் சோடங்கள் வந்து கதவை திறந்து வச்சிருக்கிறாங்க, எங்க வலிமையை வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ ஒருவேளை கூட்டணி வச்சா இந்த 2 படகுமே மூழ்கி போகும். அவங்க சொல்றது பாண்டிச்சேரி கட்டாயம், தமிழ்நாட்டிலையும் பிடிச்சிருவோம், கேரளாவில் கட்டாயம் முதலமைச்சர், 3 ஸ்டேட்டில் லாபம். நாளைக்கு தெலுங்கானா எலெக்ஷன், கர்நாடகா எலெக்ஷனால கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணலாம். ஆந்திராவில் இவர் ராஜசேகர ரெட்டிக்கு பிறகு ஆட்சி நம்ம இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வரல, அதை பிடிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாப்புல. அப்படி சவுத் இந்தியா முழுக்க வளர்ச்சி தூக்க மாட்டோம், இதை தாண்டி இல்லை அவருடைய அதை தாண்டி கொண்டு போய் மலேசியாவில் கூட நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு விஜய் உதவுவார். பெரிய அளவு கூட ஆடியோ லான்ச்சு வந்துச்சு இல்லை, மலேசியாவிலேருந்து இந்த கீழே மட்டக்களப்பு வரைக்கும் போய் கூட நீங்கள் இலங்கையிலும் அவருக்கு ஃபேன்ஸு ஜாஸ்தி அப்படின்ட்டு பெரிய திட்டத்தை காங்கிரஸ் வகுத்துருக்குங்கிறாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆனால் தான் கிராமமாக வருவான்னிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை கொண்டு போய் திருவனந்தபுரத்துலேயும் திருச்சூர்லேயும் இறக்கி விட்டு பிரச்சாரத்துக்கு கூட்டு போனீங்க பிரமாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து அபரிமிதமான நம்பிக்கை காங்கிரஸ்க்கு. அவங்க மேலே இருந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் போய் விஜய் மேலே விஜய் கட்சிக்காரங்களே வைக்காத நம்பிக்கை வைக்கிறாங்கிறதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்குங்கிற கேள்வி இருக்குது. அதாவது இதில் இன்னொரு குத்து இருக்குது. 2 நாள் நேற்று செல்வ பிறந்தகை ஒரு போடுபட்டாங்க, 2 பேர் ஒரு கருத்தை சொன்னாங்க, ஒருத்தர் அதை வாபஸ் வாங்கிட்டாரு. என் கருத்து அப்படி சொல்லலை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு. கிரீஷ் சோடங்கர் சொன்னது சொந்த கருத்து அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்கிறாரு. விஜய் வசந்தும் அப்படி தான் சொன்னார். விஜய் வசந்த் இல்லை நான் அவரை பற்றி அப்படி சொல்லலை, ஊடகங்கள் தவறாக புரிஞ்சிருச்சுன்னு அதை வாபஸ் வாங்கி அதை வேறு மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டார். இவர் செல்வ பிறந்தகை அதை மட்டும் சொல்லல, அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டார். இன்னும் சில நாட்களில் திமுக ஆசீர்வாதத்தோடு ஒத்துழைப்போடு ராஜ்யசபாவுக்கு காங்கிரஸிலிருந்து ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்வார். இப்போ விஜய் கூட போனால் வேட்புமனு யார் தாக்கல் பண்ணுவாங்கிற கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக விஜய் கூட போனாங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் ஒன்று வரும். அப்படியும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டில் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு வைங்க. என்ன குழப்பம் வரும்னு சொல்கிறேன் என்னென்னா, ராஜ்யசபா தேர்தலில் இவங்க உடைவது முடிவாயிடுச்சுன்னா இந்த 18 எம்எல்ஏக்கள் இல்லாமல் அவங்க ஜெயிப்பதற்கான அந்த ஓட்டு இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். 3 கட்டாயம் வந்துடும். இன்னும் 1க்கு இந்த 18 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற இடம் வரும். அப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுக்கு போகணும். காங்கிரஸும் ஒரு வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்போ எலெக்ஷன் நடக்கும். நீங்கள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மண்டை பிச்சுக்கிற ப்ராசஸ்ஸு. நீங்கள் முதலாவதாக ஒரு சாய்ஸு, 2வது இவரை வரலான்னு நினைக்கிறேன், 3வது இவரை வரலான்னு நினைக்கிறேன்னு ப்ரிஃபரன்ஸ் ஓட்டிங் நீங்கள் போடணும். ஆளை மாற்றி கீற்றி போட்டிங்கன்னா இந்த நீங்கள் இப்போ இதையே பாக்ஸாக பிரிச்சிடணும். நீங்கள் 32 பேர் இவருக்கு 1ன்னு போடணும், இவருக்கு 2ன்னு போடணும். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் குழம்பு எம்எல்ஏ மாற்றி போட்டு இவருக்கு 1ன்னு போட்டாங்கன்னா முன்ன பின்ன கிராஸ் ஓட்டிங் ஆகி வேற ஒரு எதிர்கட்சியோட ஆள் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படியான ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் வரும். அந்த சூழல் வரைக்கும் அது போக போதாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு திமுக அதில் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். மற்ற யாரும் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, காங்கிரஸ்காரங்களே செய்வாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, கார்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கார்கே தானே தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே தானே. மல்லிகார்ஜுன கார்கே தான். அவரே சந்தேகத்துல இருக்காரு, நம்ம தான் தலைவரா, ராகுல் காந்தி தலைவரா? இல்ல, இப்ப நிதின் நபீன் இன்னைக்கு பாஜக எப்படி தலைவராக இருக்கிறாரோ, இதற்கு முன்பாக நட்டா எப்படி தலைவராக இருந்தாரோ அதே தான் காங்கிரஸ்ல கார்கேவுக்குமானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசினாங்களே தவிர முடிவு அவர் எடுக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அவர் மட்டும் எடுக்க முடியுமாங்கிறது தான். ஒரு தலைவராக நீங்கள் ஆக்டிவாக நிதின் நபின் இதில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். பாண்டிச்சேரி வந்தார், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் போனார், அங்கே 2 நாள் தங்கியிருக்காரு. அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் பிஜேபி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி எத்தனை டூர் போனீங்கிறது இல்லையா? அப்போ நீங்கள் அது எதுக்குள்ளேயுமே வரலையே. அந்த ஒரு நேர்கொண்ட பார்வையில் இருக்கிறாங்க இவர்கள். திறத்து பார்த்தாச்சுன்னு சொன்னால் நேராக இருக்கக்கூடிய பாராளுமன்றம் தெரியும். அங்கே போய் எதிர்த்து பேசுறது, பாராளுமன்றத்தை சுற்றி ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு அங்கே ஏதாவது பிளக்கார்ட்ஸை ஏந்திட்டு போராட்டங்கள் நடத்துறது, ஒரு கொந்தளிப்பை இந்தியாவை அங்கே உருவாக்குறது, அரசியல் மாற்றத்தை நம்ம இங்கேருந்து தான் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு சித்தாந்த அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெருவுக்கே வராமல் பாராளுமன்ற போராட்டம் வருஷத்தில் அதிகபட்சம் 80 நாள் அல்லது 100 நாள் மேக்ஸிமம், அவ்வளோதான் பாராளுமன்றம் நடக்கும். மீதி 200 நாள் நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு 265 நாள் லீவ் விட போகிறீங்களா? அதெல்லாம் எந்த வகையில் சரியானதுங்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, சொல்லி ஆச்சு 1 மாதம் ஆக போகுது. ஏறதாழ
இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதை எதிர்த்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேளாண் சங்கங்களை ஒருங்கிணைப்போம்னு கூப்பிட்டு வச்சு காங்கிரஸ் ஆதரவு பெற்ற வேளாண் அமைப்புகளை நீங்கள் சந்திச்சிங்க. மற்ற எல்லாரையும் ஒன்று திரட்டு பண்ணீங்களே, அது அதோடு நிற்கிது. என்ன பண்ணுறீங்க, என்ன நிலையில் இருக்கிறது, யார் ஒருங்கிணைக்கிறார், ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சொல்லணுமே. அப்போ அது கொடுத்த வாக்குறுதி அப்படியே தான் இருக்குது. இப்போ அங்கேருந்து என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஏஐ விஷயத்துக்கு உள்ளே போனது, அவங்க இளைஞர் காங்கிரஸார் போராடினது, இதை கண்டிச்சுட்டு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஆளை காணோம். அது டெல்லியில் நடந்தது இல்லை, அது டெல்லிங்கிறதுனால இம்மீடியட்டாக கண்டிச்சுட்டாங்க. அது வேற எங்கேயாவது நடந்திருந்ததுன்னு. இப்போ பிரதமர் இஸ்ரேலுக்கு போகிறார், இஸ்ரேலோட துணை நிற்பென்கிறார். காலங்காலமாக இந்தியாவோட நிலைப்பாடு இஸ்ரேல் கூட நிற்கிறது இல்லையேன்னு ஒரு ராஜதந்திர ரீதியிலான கேள்வி நீங்க பேசிட்டு இருக்கோம், கேள்வி எழுப்பி இருந்திருக்கோம், அறிக்கை வெளியிட்டு இருக்கணும். நிறைய ஆயுத ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க, எல்லா பழைய சாமான்களை இங்க கொண்டு வந்து இறக்க போறாங்க. பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி கிட்ட காசு வாங்கிட்டு நீங்க தான் இந்து மத காவலரா, பசுவினுடைய காவலரான்னு கேட்டிருக்கணும். இது எல்லாம் யாரு கேட்பா? நம்மளா சார் எதிர்கட்சி தலைவர் கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்களும் நானும் எதிர்கட்சி தலைவர். அப்போ இந்த லெவலில் நீங்கள் இருக்கும்போதே அவங்க என்னென்னா கூட இருக்கிறவங்க இல்லை. நீங்கள் ரொம்ப கலவக்கிலாக சொல்லணும்னா காலேஜில் பசங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஒருத்தனுக்கு அன்றைக்கி மதியம் அரியர் எக்ஸாமுக்கு அவனுக்கு காலையில் ரெகுலர் எக்ஸாம் இருக்கும், மதியம் அரியர் எக்ஸாம் இருக்கும். அவன் மதிய பரீட்சைக்கு படிச்சிருக்க மாட்டான். ஃப்ரெண்டை காலையில் ரெகுலருக்கு நீ படிக்காத, நான் படிக்கல இல்லைன்னு கரண்ட் எக்ஸாமுக்கு படிக்க விடாமல் காலங்காத்தாலும் அவன் எதையாவது கடைசி நேரத்தில் இது வருங்கிறாங்கடான்னு இது படிக்காதுன்னு பிடிக்கி போட்டுவிட்டு 2 பேர் சேர்ந்து காலையை அவன் வான கூப்பிட்டு போவான். அந்த மாதிரி காங்கிரஸ் 2014 பல நிலைகளில் போயிட்டுருக்கு. கூட இருக்க ஒவ்வொருத்தவங்களாக காலி பண்ணிக்கிட்டே பிரமாதமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வகையில் திமுகவுக்கும் அதை செய்தாங்கிற கேள்வி தான் எட்டி நிற்கிது. அடுத்த 24 மணி நேரங்கள் மிக முக்கியமானது. அதில் இருந்து தான் இதனுடைய ஃபைனல் கால் என்னங்கிறது தெரியும். ராகுல் காந்தி 5ஆம் தேதி வராருன்னா முன்கூட்டியே சொல்லி பிரதமருக்கான பாதுகாப்பு போலவே தான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணும் போலீஸ்க்கு. அது இப்போ தள்ளி போவதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஸோ அவசரப்பட்டு வந்துக்க வேண்டாம். இதில் மார்ச் 9 திருச்சியில் பெரிய மாநாடு, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. மார்ச் 1 பிரதமர் வருகிறார், மார்ச் 1 முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு இந்த பக்கம் திமுக செலிப்ரேஷன்ஸ் வச்சுருக்கு. இது எதுலேயும் கமிட் ஆகிக்கிறாங்களா இல்லையா என்பதை பொறுத்து என்ன நடந்தாலும் திமுகவோடு காங்கிரஸ் போவது உறுதி. அது எந்த காங்கிரஸ் என்பதை ராகுல் காந்தி முடிவெடுப்பார். அதுதான் நீங்கள் சொன்னது தான் இப்போ சரி. திமுகவோட காங்கிரஸ் போவது உறுதி, எந்த காங்கிரஸ் என்பதை ராகுல் காந்தி முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தான் இப்போ இறுதியாக ஒரு முடிவாக இருக்குது. இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, அடுத்த 24 மணி நேரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குரூஷியல் காலகட்டமாக இருக்குது. இந்த சுமூகமான பேச்சுவார்த்தையா அல்லது இணக்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. பார்ப்போம், ஆக்சிஜன் கொடுத்தது ஒர்க் பண்ணுதா இல்லையா, எங்கேருந்து ஆக்சிஜனை பம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.